வணக்கம் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா உங்களோட S21 லான்ச் முடிஞ்சு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் எங்கடா S21 ஃபேன் எடிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோ இங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த S21 ஃபேன் எடிஷன் பார்த்தீங்கன்னா பார்த்ததா சொல்லி ரெண்டாஸ்டில் அது வந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸஸ் அது எப்போ லான்ச் ஆக போகுது, ஸோ அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபோர்டபுள் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனோட S20 ஃபேன் எடிஷன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா ரிவ்யூஸ் பிடிச்சிருந்துச்சு, எல்லா மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எக்ஸ்பெக்ட் இந்தியன் மார்க்கெட். ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக யாருக்குமே அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா எக்ஸினோஸ் ப்ராசரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அந்த அஃபோர்டபுள் ஃபிளாக்ஷிப்ங்கிற ஸ்மார்ட் ஃபோனாலே அவங்களுடைய ஃபேன் எடிஷன் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. ஸோ அந்த S சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் அல்ட்ரா லெவல் ₹1,00,000 ஓகேங்களா. ஸோ அந்த ₹1,00,000 இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு 40,000 50,000 அந்த ரேஞ்சில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் எடிஷன் சொல்லி இப்போ ஒரு வருஷம் லாஸ்ட் இயர்ல லான்ச் பண்ணாங்க. இப்போ S21 ஃபேன் எடிஷன் இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ இந்த சாம்சங்கோட S21 ஃபேன் எடிஷன் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S20 ஃபேன் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இயர் சாம்சங்கோட அவங்க ஃபிளாக்ஷிப் பண்ண S20 அதே டிசைன் தான் S20 ஃபேன் எடிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த தடவையும் S21 அதே டிசைன் தான் S21 ஃபேன் எடிஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்களோட ஃபிளாக்ஷிப் லெவல் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கலர்ஸ் ஆப்ஷன் எப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபேன்ஸுக்காக ரெடி பண்ணுறோம்ப்பா, அப்படி ஃபேன்ஸுக்காக என்னப்பா பண்ணுவீங்கன்னு கேட்டால் நாங்கள் கலராக யாருக்குமே எல்லா கலரும் வச்சு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் கொடுத்த மாதிரியே. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பார்க்க பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்களே மேனுஃபேக்சரிங் வச்சிருக்காங்க டிஸ்பிளே, அதனால பஞ்சமே இல்லாமல் தான் டிஸ்பிளே ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே அவங்க தான் டிஸ்பிளே சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அவங்களோட ஒரே பேரான சூப்பர் ஆம்லோட் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேங்கிற இந்த 6.5 இன்ச்சஸோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S21ங்கிற அவங்க ஸ்டார்டர் வெர்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேன்னு சொல்றாங்க, ஃபோனு கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்க. ஸோ அதனால இந்த வருஷமும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இருந்தால் அவங்களோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் IP68 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், NFC சப்போர்ட், ஸோ இது மாதிரி ஏன்னா பஞ்சமே நம்ம எல்லா சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இதாங்க இருக்குல்ல ஒரு பெரிய செக்மெண்ட். ஏன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வஞ்சங்க வச்சுட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஒர்க் பண்றாங்கன்னா இந்த ப்ராசஸர் தான். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸோட ப்ராசஸர் அந்த ஃபிளாக்ஷிப் ப்ராசஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த வேற லெவலான AAA சிப். ஸோ AAA சிப் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால AAA சிப்பும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக சாம்சங்க்கு ஈக்குவலாக வர ஆரம்பிச்சிட்டு சாம்சங்கோட எக்ஸினோஸ் ஒன்று தான், AAA ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ற அளவுக்கு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ அதில் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு நல்ல சிப் செட் தான் கொடுத்துருக்காங்க சாம்சங்கோட ஓன் சிப் செட். இதுக்கு யூஎஸ்க்கு மட்டும் அப்படி வச்சுட்டு எங்களுக்கு மட்டும் இப்படி. ஸோ யூஎஸ்லாம் எக்ஸினோஸ் வித்து யாரும் வாங்க மாட்டாங்க, அதனால தான் நாங்கள் ஸ்னாப் டிராகன் விற்கிறோம் சொல்லி மறைமுகமாக வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்களாம் கவலைப்படாதீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற ஃபோனை கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்ல 5G வேரியன்ட் விற்க முடியாதுல்ல, ஏன்னா எக்ஸினோஸ் ஒரு 5G சிப்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Android 11 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா One UI 3.1 தான் இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ One UI பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமைசேஷன் கொடுக்குற ஒரு நல்ல UI. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங்கோட ஃபேவரட்டான கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராசஸர் மட்டும் இல்லைங்க, ஸோ கேமரால கூட அவங்களோட சென்சர் தான் யூஸ் பண்ண போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 10 மெகா பிக்சல் 10 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த தடவை அப்படியே டோட்டலா டிஃபரன்ஸ். 3 சென்சாருமே 12 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ, 12 மெகா பிக்சல் பிரைமரி, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட்னு சொல்லி எல்லாத்துக்குமே 12 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால பிக்சர்ஸும் கொஞ்சம் கிளியரிட்டி போன வருஷத்தோட இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. ஸோ மேபி சம் லீக்ஸ்ல வந்து சொல்றாங்க, அதாவது 8K சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போறதா சொல்றாங்க. பட் மேபி எனக்கு தெரியல நண்பா, ஏன்னா 8K சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் இந்த லெவல் ஸ்மார்ட் போன் எல்லாத்துக்கும் கொடுத்துதான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சாம்சங் கொடுத்த அந்த 32 மெகா பிக்சல் அந்த செல்ஃபி கேம் தான் இந்த வருஷம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேம்ல உங்களுக்கு 4K 60 FPS UHD வீடியோ எடுத்துக்கலாம் சொல்றாங்க, அல்ட்ரா HD வீடியோ எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி வித் உங்களுக்கு 25 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ சாம்சங் அது 25 வாட்ஸ்க்கு மேலே போக மாட்டாங்க, என்ன ஃபிளாக்ஷிப் பண்ணாலும் 25 வாட்ஸ் தான். இப்போலாம் சார்ஜரே கொடுக்கறதில்ல, இதுலையும் கொடுக்க மாட்டோம்லான்னு ஒரு பயமாக தான் இருக்குது, பார்ப்போம். ஸோ ஓகே நண்பா, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் சொல்லல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ், ஸோ இது எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்த செக்மெண்ட். ஸோ இது என்ன ப்ரைஸ் லான்ச் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 லான்ச் ஆச்சு ஓகேங்களா. ஸோ 57,000 லான்ச் ஆச்சு S20 ஃபேன் எடிஷன். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45,000 55,000 விற்க போகிறதா சொல்றாங்க. ஸோ மேபி என்னோட டாப் ப்ரைஸ்னா 55,000 தான் விற்க போவாங்க. ஏன்னா லாஸ்ட் இயரோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு புது ப்ராசஸர் கொண்டு வராங்க. கண்டிப்பாக
ப்ரைஸஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணாதான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 19 அன்னைக்கு வைக்கலாம் சொல்கிறாங்க. நான் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண S20 FE எடிஷன் பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர் அன்னைக்கு லான்ச் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேயே வைக்க போகிறாங்க, ஆகஸ்ட் 19 ஓகேங்களா. ஸோ இது எக்ஸ்பெக்டட் லான்ச் வந்தால் இதுக்கு முன்னாடி கூட வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிருப்பா. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த 55,000 ரூபாய்க்கு பெஸ்ட்டாக இருக்குமா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது வரைக்கும் வீடியோ பற்றி நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பி ஹாப்பி அண்ட் பி ஸ்மைலிங். மறக்காம மாஸ்க் எல்லாம் போடுங்க மக்களே, ஏன்னா அதிகமாக குறை பரவாயில்லை.